சொல்லாத காதல் எல்லாம் கல்லறையில்லா சேரும். நீ விட்டு போற தூரம் எல்லாம் தீயாகும். Hey guys, welcome back to my channel. So இன்னைக்கான வீடியோவில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு அமேசிங்கான ஸ்டேட்டஸ் வீடியோவை நம்ம எப்படி VN ஆப்பை யூஸ் பண்ணி எடிட் பண்ணுறதா இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் நீங்கள் இன்னும் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ண மாதிரி இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ண மாதிரி இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம் உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினச்சேன். நாம் வந்து புதுசாக வந்து ஃபேக்ஸ் சேனல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். யார் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உங்களுக்கு ஃபேக்ஸ் சேனல் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா மறக்காமல் இந்த சேனலை போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் தரணும். இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய VN ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட VN ஆப் இல்லைனா இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் வந்து 100% வந்து ஃப்ரீ தான். உங்களுக்கு Kinemaster மாதிரி எந்த விதமான வாட்டர் மார்க் லோகோ எதுவுமே வராது. ஸோ டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ப்ளஸ் ஐக்கான இருக்கும். இந்த ப்ளஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ டேரெக்டாகவே உங்களுடைய கேலரிக்குள்ளே போய்டும். உங்களுடைய கேலரிக்குள்ளே போனதுக்கப்புறம் வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். நீங்கள் வந்து இப்போ ஃபோட்டோன்ற செக்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் யாரோட ஃபோட்டோஸை வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அவங்களோட ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஆரோ மார்க் இருக்கும். இந்த ஆரோ மார்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ கொஞ்ச நேரம் லோட் ஆகிட்டு நெக்ஸ்ட் பேஜ் வந்துடும். நெக்ஸ்ட் பேஜ் வந்ததுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரிஜினல்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் 9:16 அந்த ரேஷோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல லாஸ்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து டிஃபால்ட்டாகவே ஆட் ஆகிருக்கும். இந்த பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜை டபுள் கிளிக் பண்ணி டெலிட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணி விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த இமேஜ் வந்து டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ ஸோ அத்தனை செகண்ட் வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணி வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு டைம் மேலே மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஃபர்ஸ்ட்லேயே வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். நீங்கள் இப்போ வீடியோன்ற செக்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய க்ரீன் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோக்கான டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிடுங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஃபிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக அந்த ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி இந்த டெம்ப்ளேட் வீடியோ வந்து செட் ஆகிடும். செட் ஆனதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குரோமா கீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த க்ரீன் ஸ்க்ரீன் மேலே வச்சுடுங்க. வச்சதுக்கப்புறம் அந்த க்ரீன் ஸ்க்ரீன் நல்லா ரிமூவ் ஆகிறதுக்கு இங்கே வேல்யூஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கரெக்டாக இதோட வேல்யூஸில் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக அந்த க்ரீன் ஸ்க்ரீனை மட்டுமே ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் அவுட்லைன் இருக்கா. ஸோ இதோட கலரை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போய்ட்டு அட்ஜஸ்ட்ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து தேர்ட் ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா HEன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதோட வேல்யூஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணாலும் டிக்ரீஸ் பண்ணாலும் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ ஸோ அந்த கலர் வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க. சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்ட பிறகு அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வீடியோன்ற செக்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து பார்ட்டிகல் டெம்ப்ளேட் வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த பார்ட்டிகல் டெம்ப்ளேட் வீடியோவை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிளண்டிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன், சாரி. பேக்ரவுண்டில் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபோட்டோவை டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ உங்களுடைய ஃபிங்கரை கரெக்டாக இந்த வந்து கை வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ ஜூம் அவுட் பண்ணி கரெக்டாக அந்த க்ரீன் ஸ்க்ரீன் ரிமூவ் ஆச்சு பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ஃபோட்டோ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி இந்த இடத்த வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஆடியோ சிம்பிள் இருக்கும். அந்த ஆடியோ சிம்பிளை கிளிக் பண்ணி மியூசிக்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மை மியூசிக்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எந்த சாங் ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த சாங்கை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா சாங்
வந்து ஆட் ஆகிடும். ஸோ இதே போலவே சாங் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த வந்து நீங்கள் ஃபோட்டோ மட்டுமே வச்சு எடிட் பண்ணலாம். அப்படி இல்லை ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்டஸ் வீடியோ கூட வச்சு இம்போர்ட் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய விருப்பம் தான், நீங்கள் எந்த மாதிரி எடிட் பண்ணலாம். அப்படின்னா வீடியோ வச்சு எடிட் பண்ணலாம். ஸோ ஓவராலாக எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோட எக்ஸ்போர்ட் ஐக்கான இருக்கும். இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி இப்போ நீங்கள் எடிட் பண்ணக்கூடிய இந்த வீடியோவை உங்களுடைய கேலரிக்குள்ளே சேவ் பண்ணி